हेमन्दे प्रथमे मासे नन्दव्रजकुमारिचाः ஏதுர் அவிஷ்யான் உஞ்ஞானாக காத்யாயனி யர்த்தனம் விரதம் காத்யாயனி மகாமாயை மகாயோகீம் நதீஸ்வரி நந்தகோபம் சுதம் தேவி பதிம்னே குருதே நமஹா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுமீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணிய சோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். அற்புதமான ஒரு மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாள் நாச்சியாருக்கு வராக அவதாரத்திலே பூமி பிராட்டிக்கு உபதேசித்ததை ஆண்டாளாக கலியுகத்திலே அவதரித்து நமக்கெல்லாம் உபதேசிப்பதற்காக இந்த பாவை நோன்பை நோக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். அப்படி என்னதான் பூமி பிராட்டிக்கு உபதேசித்தார் வராக பெருமாள்? வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவித் தொழுது என முக்கரணங்களால் தன்னை ஆශ්‍රயித்தால் அவர்களுக்கு மோட்சத்தை அளிக்கிறேன் என்று உபதேசித்ததை கலியுகத்திலே ஆண்டாளாக பிறந்து பாவை நோன்பு நோக்கிறாள். அதில் முதல் பாடலான இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் இதில் நாம் நோன்பு வாய்க்கலாம் என்று நினைத்த உடனேவே நல்ல நாளாக அமைந்ததே என்று நினைக்கிறார்களாம். அதாவது அவதாரிகையில் நாம் பார்த்தோம், கோகுலத்தில் வறட்சி ஏற்படவும் அங்கு நோன்பு பாவை நோன்பு நூற்பதற்காக அவர்கள் நாள் நன்றாக இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது மறுநாளே நல்ல நாளாக இருந்ததாம். அட, நம்ம நோன்பு நூற்கலாம்னு நினைச்ச உடனேவே நல்ல நாளாக அமைஞ்சுர்த்தே, அற்புதமான ஒரு நாள், மதி நிறைந்த நன்னாள். ஏன்னா வெளிச்சம் இருந்தாதானே நம்ம போய் நீராட முடியும். மதி என்றால் இங்கே நிலவினை சொல்கிறது. முழு மதியாக பௌர்ணமி வெளிச்சத்தில் நாம் நீராடப் போகலாம். போதுமினோ நேரிழையீர். இந்த அற்புதமான நம்ம நோன்பு நூக்கலாம்னு நினைக்கச்சேவே அன்னைக்கு ஆயர்பாடியில் எப்படி நல்ல நாளாக அமைந்ததோ அது போல இந்த கலியுகத்திலும் நாம் நோன்பு நூற்கலாம் எனும் பொழுதே நல்ல நாளாக அமைந்து விட்டது. வாங்கோ நம்ம எல்லாரும் நீராட போகலாம் அப்படின்னு அழைக்கிறாளாம். போதுமினோ நேரிழையீர். எப்படிப்பட்டவாளை அழைக்கிறா அப்படின்னு சொன்னா, நேர்மையான நகைகளையும் ஆடைகளையும் அணிந்த சிறுமியர்களே வாருங்கள், நாம் நீராடப் போவோம். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறப்பு மிக்க ஆயர்பாடி சிறுவர்களே. ஏன்னா இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் தன்னை கோபிகையாகத்தானே ஏறிட்டு கொண்டிருக்கிறாள். ஆக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையுமே கோபிகைகளாக, அத்தனை சிறுமிகளையுமே கோபியர்களாக ஏறிட்டு கொண்டு அவர்களை அழைக்கிறாள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு எல்லா சிறுமிகளும் வராலாம். சரி, நோன்பு நோக்கலாம்னு சொல்லிட்டேன் கோதே, ஆனா நம்ம யாரை நோக்கி நோன்பு நோக்க போறோம், எதற்காக நோன்பு நோக்க போறோம் என்று இந்த சிறுமிகள் கேட்க, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்மையான வேலை கையில் வைத்து கொண்டு கொடுமையான தொழிலை செய்து கொண்டிருக்கும் நந்தகோபன். என்னது கூர்மையான வேல்? சரி, அது என்ன கொடுந்தொழிலன் வேல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே முருகனிடத்தில் இருக்குமே அந்த வேலா என்று கேட்க, இல்லை, நந்தகோபனும் வேலை கையில் வைத்து கொண்டிருந்தானாம். ஏனென்றால் வேட்டையாடச் செல்லும் பொழுது கையில் வேல் பிடித்திருப்பானாம். அப்படிப்பட்டதான வேல் பிடித்திருக்கக்கூடியதான தலைவனான கோபர்களின் தலைவனான இந்த நந்தகோபன் என்பவன் கொடுந்தொழில் புரிய ஆரம்பிச்சானாம். எப்பையிலிருந்து கொடுந்தொழிலன் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, கிருஷ்ணன் பிறந்ததற்கு பின்பாக. ஏனென்றால் கிருஷ்ணன் தொட்டிலில் தூங்கும் பொழுது அதற்கு கீழே எறும்பு போனால் அந்த எறும்பை குத்துவதற்காக வேலை கையில் வைத்திருந்தானாம். எறும்போ சின்னஞ்சிறியது, அதை குத்துவதற்கு வேலா? கையால் நசுக்கினாலே எறும்பு போய்விடுமே, இதற்கெதற்கு வேலை கையில் வைத்திருக்கிறான் என்றால், அந்த எறும்பு கூட எப்பொழுது அசுரனாக மாறும் என்று தெரியாதாம். அதனால் கையிலே வேல் வைத்திருந்தானாம். அப்படிப்பட்டதான கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். குமரன் என்றாலே அழகன்.
அப்படிப்பட்டவன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம். ஏறார்ந்த கன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே கண்கள் நீளமாக அழகாக இருக்குமாம். எத்தனை பேர் பார்க்கும் பொழுதே நம்மளை வசீகரிக்க வைக்கும் என்றால் கண்கள் அழகாக இருந்தால்தானே நம்மை வசீகரிக்க வைக்கும். சிலருக்கு சின்னோண்டு கண்ணாக இருக்கும், கண் இருக்கும் இடமே தெரியாது. ஒரு சிலருக்கோ கண்ணு பெரியதாக இருக்கும், முண்டக்கண்ணு என்று சொல்லக்கூடியதான அளவுக்கு கண் பெரியதாக இருக்கும். ஆனால் யசோதை பிராட்டிக்கு கண் அழகாகவும் நீண்டும் இருக்குமாம். காண்போரை எல்லாம் கவர்ந்து இழுக்கக்கூடியதான ஏறார்ந்த கன்னி. அவளை யாராக இருந்தாலும் கடக்கும் பொழுது ஏறெடுத்து பார்க்காமல் கடந்து விட முடியாது. அப்படிப்பட்டதான கண் அழகை கொண்டவளான யசோதை பிராட்டி, அவளுடைய இளம் சிங்கம். அப்பாவிடத்துல கிருஷ்ணன் பவ்யமாக சொல்ல அப்பா அப்படி இப்படின்னு ரொம்ப அடக்கமே உருவாக இருக்கக்கூடியதான கிருஷ்ணன் இங்க யசோதை இடத்துல மட்டும் சிங்கம் போல் சீறி எழுவானாம். அந்த அளவுக்கு யசோதை இளம் சிங்கம். இளம் சிங்கம்னா ஒரு துடி துடிப்பாக இருக்கக்கூடியதான இளம் சிங்கம். அவன் எப்படி தெரியுமா இருப்பான்? கார்மேனி செங்கன், கரிய மேகத்தை போன்ற நிறத்தை உடையவன், சிவந்த கண்களை உடையவன், கதிர் மதியம் போல் முகத்தான். கதிர் மதியம்னாக்க கதிர்னா சூரியனை சொல்லும், மதியம் என்றால் சந்திரனை சொல்லும். அப்ப சூரியனும் சந்திரனும் கலந்த முகத்தை உடையவனா என்றால் சூரியனின் வெப்பமும் சந்திரனின் குளுமையும் இணைந்தாக எப்படி இருக்குமோ, ஒரு கண் சூரியனாகவும் ஒரு கண் சந்திரனாகவும் இரண்டும் கலந்து எப்படி இதமாக இருக்குமோ அப்படிப்பட்ட திருமுகத்தை உடையவன். அவன் யார் அப்படின்னு சொன்னா அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன். அவனை நோக்கி நாம் நோன்பு இருந்தோம்னு சொன்னா அவன் நமக்கு என்ன தெரியுமா தருவான்? பறைன்னு சொல்லக்கூடியதான மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். அதனால அவனை நாம நோக்கி நோன்பு இருக்கலாம். எப்படி நோன்பு இருக்கணும்? பாரோர் புகழ படிந்து. இந்த ஊர்ல இருக்கவா உலகத்துல இருக்கவா எல்லாரும் இந்த குழந்தைகள் என்ன அருமையா நோன்பு நூற்கிறதுகள், இந்த குழந்தைகள் நோன்பு நூற்றதுனாலதான் இந்த வீடும் நாடும் நகரமும் சுபிக்ஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறவா எல்லாரும் புகழற அளவுக்கு நம்ம நோன்ப நேர்மையாக நூற்க வேண்டும். அதனால் எம் பாவைகளே, என் பாவைன்னு சொன்னா இந்த இடத்துல பெண்ணை குறிக்கக்கூடிய சொல். என் பாவைகளே, என்னுடன் சேர்ந்து பெண்களாகிய நீங்க எல்லோரும் வந்தால் பாவை நோன்பு, அதையும் இந்த பாவை குறிக்கும். பாவை நோன்பை இருந்து கிருஷ்ணபிரானை பிரார்த்தித்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் லோகத்திற்கும் மோக்ஷம் எனும் பறையையும் சுபிக்ஷத்தையும் கேட்டு பெற்று தருவோம் என்று அனைவரையும் பாவை நோன்புக்காக அழைக்கிறாள். தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே, தரிசனம் டிஜிட்டல் சேனலோடு இணைந்திருங்கள். நாளை 2வது பாசுரத்துடன் உங்களை சந்திக்க இருப்பது திருமதி ஜெயந்தி ரங்கராஜன், திருப்புல்லானி. நன்றி, வணக்கம்.